ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃபோட விளாக் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்பாடான்னு பார்க்க போகையில் என் வீடு இப்படி தாங்க இருந்துச்சு. இதை க்ளீனிங் இப்படி பண்ணுறன்ற அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாய்ஸ் தானங்க எடுத்து வைப்போம். நம்ம கை எங்கே வேணுமே இந்த டாய்ஸ் தான் வீடு ஃபுல்லாக பரவி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த டாய்ஸை வந்து ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் வந்து செக்யூர் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிருக்கேன். ஏன்னா அதை நம்ம எடுத்து வைக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவோ வேலைகள் கம்மியான மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதை நான் எடுத்து வச்சுட்ருக்குறேன். உடஞ்ச டாய்ஸ் வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணி நீங்கள் போட்டுருங்க, அதான் நல்லது. செகண்ட் திங், காலையில் டிஃபன் ரெடி பண்ணதுக்கான பாத்திரங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பாத்திர வேலைகள் ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து கழுவி அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது பாதி வேலை நம்மளுக்கு குறைஞ்சது மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ நான் பாத்திரம் விளக்குற வேலை தாங்க பார்ப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுற வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் நான். கீழே வந்து கிச்சனுக்கு கீழே வந்து அரிசி டப்பு இதெல்லாம் வச்சுருக்க இடம், சிலிண்டர் வச்சுருக்க இடம்லாம் ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த வெங்காயத்தோல், நம்ம அரிசி எடுக்க க்ரோசரி எடுக்கிறப்போ ஒரு சில திங்ஸஸ் விழுகும் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் வீடை தொடச்சி வச்சு இருந்தாலும் நம்மளுக்கு தூசி இருக்க தான் செய்யுது. நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா துணி. நேற்று எடுத்த துணி இன்றைக்கி தாங்க மடிக்கிறேன். இந்த விஷயம் எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய விஷயந்தான். நான் துணி எடுத்த உடனே கையோடு மடித்து வைக்கிற ஆள் தான். ஆனால் அன்றைக்கி வந்து ஏதோ முக்கியமான வேலையாக நான் வெளியில் போயிருந்தேன். அதனால் நான் மறுநாள் காலையில் அதை நான் உள்ளே வந்து தனியாக சேர் போட்டு பெட்ரூமில் எடுத்து வைக்க மாட்டேன். நான் ஹால்லே தான் போட்டு வைப்பேங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஐயோ அது அசிங்கமாக இருக்கேன்னு உடனே மடிப்போம் அப்படின்றதுனால அந்த துணிகளெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து எடுத்த துணி வந்து வெயிலில் காயப்பட்டோடனே எடுத்து மடிக்கும் போது துணியுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நம்ம ஒரு நாள் கழித்து மடித்து வைக்கும் போது நம்மளுக்கு துணி வந்து கொஞ்சம் சுருங்கி போனது மாதிரிக்கே இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு துணி எடுத்து வந்த உடனே மடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ துணி வந்து ஒரு அயன் பண்ணது மாதிரி ஒரு நீட் லுக் இருக்கும். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே எனக்கான நேப் டைம் வந்து நான் கண்டிப்பாக எடுத்துக்கிடுவேன். ஏன்னா காஃபி குடிக்கணும். நம்மளுக்கான டயத்தை வந்து டீ, காஃபி, பால், ஜூஸ் எதுனாலும் சரிதாங்க. உங்கள் நேப் டைம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுடைய பேப்பர் டைமும் இதில் இருக்கணும். அடுத்து எனக்கு பிடிச்ச வேலைகள் ஒன்றுனா டெக்கரேட்டிவ் திங்ஸ் வந்து இது பண்ணுறதுங்க. நான் வந்து மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி மாற்றுற வேலை இதெல்லாம் இந்த டைமில் பண்ணுவேன். இதுக்கிடையில் என்னோடய சேவிங்ஸ் உண்டியல் வந்து நான் அடிக்கடி பார்த்துக்கிருவேங்க. நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம், எந்த உண்டியல் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 உண்டியல், ஒன்று என்னது, என் 2 பையங்களுடையது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைம் நான் பார்ப்பேன். காலையில் டெய்லி வந்து தம்பி வந்து 5 ரூபி காயின்ஸ் போடுவான். ஈவினிங் ஸ்நாக்குக்காக நான் வந்து கேக் ரெடி பண்ணேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, கோதுமை மாவு, நோ பேக்கிங் சோடா, நோ எக், அதை வச்சு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான கேக் பண்ணியிருந்தேங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம மைதாவில் செய்கிற கேக் மாதிரி டேஸ்ட் வைஸ் இல்லைங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா இப்படி தாங்க கேக் வந்துருந்துச்சு. பசங்க வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி வந்து மேலே லைட்டாக ஸ்மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. பட் அது கேக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, நம்மளுக்கு கெட்டியாக கிடச்சதுனால அதை நம்ம ஒரு கேக்குன்னு சொல்லிக்கிறோம். நல்லா இருந்துச்சு. பசங்க ரொம்ப நல்லாவே சாப்பிட்டாங்க. சாயந்தர வேலைகள்னு பார்த்திங்கன்னா பூஜையோட நிறைவு பெறும். என்னோடய டே எப்பயுமே எனக்கு சாமி கும்பிட்டு அந்த டேவை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேங்க. எனக்கு ரொம்பவே அந்த நாள் வந்து சந்தோஷமாக முடியும். இந்த மாதிரி தாங்க என்னுடைய டே லைஃப். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.